श्रीमान LK सुधीश। மதிப்புக்குரிய துணைத் தலைவர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தன், இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய சார்பாகவும் இந்த தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழக திருத்த மசோதா 2026 குறித்து விவாதத்தில் பங்கேற்கிறேன். ஐயா, கூட்டுறவு என்பது வெறும் வர்த்தகம் அல்ல, அது மக்களின் இயக்கம். இந்தியாவில் 8 கோடிக்கு மேற்பட்ட குடும்பங்கள் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வாழ்வாதாரம் பெறுகின்றன. இந்த திருத்த மசோதா NCDC-யின் செயல்பாட்டை வீட்டு வசதி, மீன்வளம், பால், கைத்தறி மற்றும் புதிய கூட்டுறவு தொழில்கள் விரிவுபடுத்துகிறது. கடன்களை விரைவாகவும் அதிகமாகவும் தொகை வழங்கும் அதிகாரத்தை பெற்றது. தமிழ்நாட்டில் 30,000க்கு மேற்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன. நமது பால் கூட்டுறவு, கடன் சங்கங்கள், கைத்தறி சங்கத்தின் இதன் மூலம் பெரிதும் பயனடைகின்றன. ஆனால் சிறு விவசாயிகளுக்கு மற்றும் மகளிர் உயர்சுதிகளுக்கு எளிதாக கடன் கிடைப்பதில்லை. அவர்களுக்கு கொலாட்டல் இல்லாமல் கடன் வழங்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கு போன்ற மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி வழங்க வேண்டும் ஆகியவற்றை இந்த அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. थैंक यू माननीय श्री LK सुधीश जी।